அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது சனி பகவானின் பரிகார ஸ்தலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் என்றால் எல்லாருக்கும் பயம்தான். சனி பகவான் என்றால் அது ஒரு இருட்டு கிரகம், அது ஒரு ஊனக்கிரகம், அது ஒரு மிகப்பெரிய கருப்பு கிரகம் அப்படி என்று வர்ணனை செய்கிறார்கள். சனி பகவான் முதல் தரமாக அவர் ஒரு கர்மகாரகன்தான். அவர் இரண்டாம் தரமாக தொழில்காரகன் ஆவார். அனைவருக்கும் உண்டான தொழில்காரகன். தொழில் இல்லையெனில் நாம் என்ன செய்வோம்? வேலை இல்லையெனில் என்ன செய்வோம்? அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. வாழ்க்கையிலும் அப்படித்தான். அனுபவத்தை கொடுக்கும்போது நமக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. ஆதலால் சனி பகவானை வெறுக்கிறோம், சனி பகவானை கண்டு அஞ்சுகிறோம். சனி பகவான் நமக்கு அனுபவங்களை தருகிறார். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் வேலை. வாழ்க்கையிலும் அனுபவம் இருந்தால்தான் வளர்ச்சி, அவமானங்கள் இருந்தால்தான் வெற்றி. அந்த வரிசையில் சனி பகவான் நேர்மறை விஷயங்களையும் தன்னகத்தை அடக்கி வைத்துள்ளார். இருப்பினும் சனி பகவானுக்கு ஜோதிட ரீதியாக பரிகார ஸ்தலங்கள் கூறப்பட்டுள்ளது. ஆதி காலத்திலிருந்தே திருநள்ளாறு, தேனி, குச்சனூர் இது போன்ற சமாதிகளை பெரிதுபடுத்தி கூறியுள்ளார்கள். ஆனால் அது தவிர்த்து நிறைய கோவில்கள் உள்ளது. உங்கள் பகுதிகளில் நான் சொல்லும் கோவில்கள் இருந்தால் சென்று வாருங்கள். ஒன்றுமில்லை, நல்லெண்ணெய் தீபம் இட்டால் போதும். சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் இட்டால் போதும், அல்லது நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தால் போதும். வேறு என்ன? சனிக்கு பிடித்ததே நல்லெண்ணெய் மட்டும்தான். நல்லெண்ணெய் என்றால் என்ன? நல்லெண்ணெய் காலபுருஷ தத்துவப்படி சதயம் நட்சத்திரம் ஆகும். சதயம் நட்சத்திரத்தின் காரகம் நல்லெண்ணெய். அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். அதனால்தான் நம் மக்கள் வீட்டிலும் சரி, கோவிலிலும் சரி, இறைவன் திருமேனிக்கும் சரி நல்லெண்ணெயே வாங்கி எண்ணெய் காப்பு இடுகிறார்கள். எண்ணெய் காப்பு இடுகிறோம். குலதெய்வம் கோவில் முதற்கொண்டு நல்லெண்ணெய் தான் சாத்துவோம். நல்லெண்ணெய் எண்ணெய் காப்பு தான் சாத்துவோம். அந்த நல்லெண்ணெய் தான் சனி, நல்லெண்ணெய் தான் சதயம், நல்லெண்ணெய் தான் பிரம்மாண்டம். அந்த நல்லெண்ணெயைத்தான் சனி பகவான் விரும்புகிறார். எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய், அதை வாங்கி கொடுத்தால் போதும், அதை தீபமிட்டால் போதும். முதலில் திருநள்ளாறிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். அதாவது காரைக்கால் அருகில் திருநள்ளாறு. இது நலச்சக்கரவர்த்தி சம்பந்தப்பட்ட கதை, அது உங்களுக்கு தெரியும். நல்லாரா என்று ஒரு வார்த்தை கூறினாலே வினைகள் நாசமடையும் என்ற வாக்கியம் சொல்லப்பட்டுள்ளது. நல்லாரா, திருநள்ளாரா அவ்வாறு சொன்னாலே தர்பாணியேஸ்வரர் நம்மளை விட்டு விலகுவார், தடைகள் நீங்கும் என்று ஒரு கூற்று உண்டு. விசேஷ நாட்களில் திருநள்ளாறில் தங்கக்காக வாகனத்தில் வலம் வருகிறார். அதை நாம் தரிசனம் செய்தாலும் நமக்கு ஒரு வளர்ச்சி தான். திருவண்ணாமலை அருகில் ஏரிக்குப்பம் என்ற ஒரு ஊர். அது ஒரு சனித்தலமாகும். அங்கு 5.5 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் கொண்ட நீள் சதுர கருங்கல் வடிவமாக சனி பகவான் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலைத்தான் நாசா விண்வெளி ஆய்வு மையம் சனி கிரகத்தை படம் எடுத்த போது அதில் காணப்பட்ட அறுகோண வடிவம் இத்தல சனி பகவானின் சிலா ரூபத்துடன் ஒத்துப்போனது அதிசயமானது. அதுபோக விழுப்புரம் அருகில் மொரட்டாண்டி, அதாவது வானூர் என்ற ஊர், அதை தாண்டி மொரட்டாண்டி என்ற ஊர். அங்கு 27 அடி உயர பஞ்சலோக விக்கிரகமாய் ஒரே கரத்தில் வில், மறுகரத்தில் அம்பு, மற்ற 2 கரங்கள் அபய வரத முத்திரைகளோடு சனி பகவான் அருள்கிறார். அதுக்கு எதிராக 54 அடி உயரத்தில் விநாயகர் இருக்கிறார். இது 12 ராசிகளையும் தன் உடலில் கொண்டுள்ளார் சனி பகவான். இது ஒரு விசேஷமான கோவில். அடுத்ததாக நவக்கிரகங்களில், அதாவது சென்னை பகுதியில் நவக்கிரகங்கள் உண்டு. அதில் நவக்கிரகத்தில் சனித்தலம் என்றால் பொலிச்சலூர், சென்னை பல்லாவரம் அருகில் இருக்கக்கூடிய பொலிச்சலூர். அங்கு இருக்கக்கூடிய கோவில் சனீஸ்வரர் கோவில். அது சனித்தலமாகும். சென்னையின் நவகிரக தலங்களில் ஒரு இது சனித்தலமாகும். அங்கும் சென்று வரலாம். அதுபோக
தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தின் அருகே குச்சனூர். இங்கு சனி பகவான் சுயம்பு மூர்த்தியாய் அருள்கிறார். கல்தூணாக பூமியிலிருந்து தோன்றி இவருக்கு மஞ்சள் காப்பு சாத்துகிறார்கள். சூரியனின் மகன் என்பதால் நாமமும் ஈஸ்வர பட்டம் பெற்றிருப்பதால் விபூதியும் அணிவிக்கிறார்கள். நீதி வழங்குறதிலும் வயிற்று நோய் திருப்பதிலும் வல்லவர். வயிறு சார்ந்த பிரச்சனை கொண்டவர்கள் குச்சனூர் சனீஸ்வரரை வழிபடுவார்கள். சிறுவர்கள், பெரியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் செல்வார்கள். அப்பகுதி வாழ் மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சனிக்கிழமை சென்றால் போதும். திருவாரூரிலிருந்து காரைக்குடி செல்லும் பாதையில் திருநெல்லிக்காவல், அதன் அருகே உள்ள திருக்கொல்லிக்காட்டில் சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றார். அங்கும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் அது. அந்த கோயில் சென்றால் லட்சுமி கடாசமும் கிடைக்கும். திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற கோயில் அது. அது மகாலட்சுமி அம்சமும் அந்த கோயிலில் உண்டு. கண்டிப்பாக அதையும் தரிசனம் செய்வது நல்லது. மற்றும் அரக்கோணம் அருகே மங்கம்மாப்பேட்டையில் சனி பகவான் தன் மனைவி நீலாதேவியுடன் சேர்ந்து இருப்பார். கல்யாண சனீஸ்வரன் என்று சொல்வார்கள். கல்யாணம் முடியாதவர்கள், சனி பகவானால் கல்யாணம் முடியாதவர்கள், 7ல் சனி ரொம்ப தாமதமாகிறது. 7ஆம் வீட்டு அதிபதி சனியுடன் சேர்ந்திருக்கிறது. 7ஆம் வீட்டு அதிபதி சனி சாரத்தில் இருக்கிறது. 7ஆம் வீட்டு அதிபதி உத்திரட்டாதி, அனுசம், பூசம் போன்ற நட்சத்திரத்தில் இருக்கிறது. இதனால் திருமணம் தாமதமாகிறது என்பவர்கள் அரக்கோணம் அருகில் இருக்கக்கூடிய மங்கம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன் மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கோவிலில் சென்று வருவது நல்லது. இது ஒரு பரிகார ஸ்தலம். தென் தமிழகத்தில் திருச்செந்தூர் அருகே ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊர் உண்டு. அங்கு இருக்கும் கைலாசநாதர் கோவில். அங்கு சனி பகவானின் அம்சமாக அந்த கோவிலே சனி பகவான் அம்சம்தான். ஒரு பெருமாள் கோவில் உண்டு. அதன் அருகில் கைலாசநாதர் கோவில் உண்டு. அங்கிருக்கும் சனீஸ்வரர் தனி கோவிலாக இருப்பார். அதுவும் நிறைய தொழில் தடைகளை நீக்குவார். திருமணம் சார்ந்த தடைகளை நீக்குவார். இழந்த சொத்துக்களை மீண்டும் கிடைக்க வைப்பார். அது போன்ற அமைப்பு கொண்ட ஒரு பரிகார கோவிலாகும். இதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று இல்லை. இது பொதுவான பரிகாரமே. ஜாதகம் இல்லாதவர்களும் சென்று வரலாம். அப்படிப்பட்டவே தான் நான் பொதுவாக பேசுவேன், பொதுவாக பதிவேன். ஓகே. தஞ்சாவூர் அருகே நாச்சியார் கோவில், தஞ்சை, கும்பகோணம் அந்த ஏரியாவில் நாச்சியார் கோவில் ஒன்று உண்டு. அங்கு இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் சனீஸ்வர பகவான் அவருடைய மனைவி மந்தாதேவி, இன்னொரு மனைவி மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி, மாந்தன், குளிகன் மகன்களுடன் குடும்ப சமேதமாக தரிசனம் செய்கிறார். குடும்பத்தோடு ராமநாத சுவாமி கோவில் நாச்சியார் கோவிலில், அதுவும் சனி அம்சம் கொண்ட கோவில். அங்கு சென்றாலும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது நல்லது. தமது குடும்ப பிரச்சனைகளை வாய்விட்டு சொல்வதோ, தியானத்தில் ஆழ்ந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு கேட்பதோ அது ஒரு பரிகாரமாக விளங்கும். மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவில், அது யமனால் வழிபடப்பட்ட கோவில். யமனால் வழிபடப்பட்ட லிங்க திருமணியை வழிபட்டால் சனி தோஷமே நீங்கும். சனி தோஷம் என்றால் என்ன? 7ல் சனி நிற்பது சனி தோஷம்தான். 8ல் சனி மாங்கல்ய தோஷம்தான். 2ல் சனியில் குடும்ப சனி தோஷம்தான். மொத்தத்தில் சனி எங்கிருந்தாலும் தோஷம்தான். எல்லா கிரகமும் அப்படித்தான். சனி எங்கே இருந்தாலும் சரி, எல்லா கிரகமும் எங்கே இருந்தாலும் சனி தோஷம்தான். நாமளே தோஷம்தான். நான் பிறந்ததே தோஷம்தான். என்ன செய்வது? தஞ்சாவூர் நாச்சியார் கோவில், அங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் குடும்பத்துடன் இருக்கிறார். அதுபோக மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவிலில் யமனால் வழிபடப்பட்ட லிங்க திருமேனியை வழிபட்டால் சனி தோஷம் போகும். அது ஒரு சனி அம்சம். அங்கே சென்றால் நாம் தான் பூசாரிகளிடம் விசாரித்து கும்பிட வேண்டும்.